So hi friends, welcome back to my channel. So இது வந்து கொடைக்கானல் சீரிஸ். ஸோ உங்களுக்கு போன பார்ட் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோக்கர்ஸ் வாக், அதுக்கப்புறம் அந்த சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ்லாம் போயிருப்போம். ஸோ அது பார்ட் 1, இது பார்ட் 2. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊட்டியில் டால்ஃபின் நோஸ் இருக்குது, அதே மாதிரி கொடைக்கானலில் இருக்குது. ஸோ கொடைக்கானலில் இருக்கிற டால்ஃபின் நோஸுக்கு போகிறோம். டால்ஃபின் நோஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, பேர் எனக்கு லைட்டாக மறந்துடுச்சு, அதுக்கு எனக்கு கிட்ட போனால் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். ஸோ அது எந்த ஃபால்ஸ் நான் போக சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் எங்கே போயிட்டுருக்கேன்னா டால்ஃபின் நோஸ் போயிட்டுருக்கேன். ஏன்னா வட்டக்கனல், அந்த ஃபால்ஸோட பேர் வந்து வட்டக்கனல் ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ் இப்போ நான் தாண்டி வந்துட்டேன். ஸோ அதனால் திரும்பி போகும்போது தான் அந்த ஃபால்ஸுக்கு போகணும். ஸோ இப்போ நேராக டால்ஃபின் நோஸ் போயிட்டு திரும்பி வரும்போது வேணால் வட்டக்கனல் ஃபால்ஸ் போய்க்கலான்னு பிளான்னு. ஸோ ஆக்சுவலி ரோடெலாம் சூப்பராக, வியூ பாயிண்ட் மாதிரி தான் மேக்ஸிமம். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இங்கேன்னு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஸோ பேக் வேறு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கொஞ்சம் பார்த்தா பண்ணணும். ஸோ வாங்க போக உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கரடு முரடான பாதைகளில் ஓட்டி ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது டால்ஃபின் நோஸ் போகிற வழி. ஸோ வாங்க நான் உங்களுக்கு அந்த நடந்து போகிறத அந்த டைம் லேப்ஸில் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்புறம் நம்ம டால்ஃபின் நோஸில் கிளம்பியாச்சு. உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் ஒரு அண்ணா இருந்திருப்பார். ஸோ ஆக்சுவலி அவங்க கேரளா பசங்க. ஸோ கொச்சினில் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. ஸோ காரில் பரவாயில்ல, நல்லா ஜென்யூனாக பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து புது ஆட்களை பேசுகிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஒரு மன நிம்மதி கிடைக்குது. ஸோ இங்கே நேராக அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். ஃபால்ஸு பேர் மறந்து போயிடுது. வட்டக்கனல் ஃபால்ஸுக்கு போகிறோம். ஸோ அந்த ஃபால்ஸ்லேருந்து இன்னும் பிளான் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு அந்த ஃபால்ஸ்லேருந்து நேராக அடுத்தது இது பில்லர் ராக்கு போகிறோம். ஸோ பில்லர் ராக்குன்னு குணா கேவ்ஸு. ஸோ குணா கேவ்ஸுன்னு மோரிஸ் பாயிண்ட் அந்த இடத்துக்கு போகிறோம். மனப்பாடம் பண்ண முடியல, லைனாக ஒப்புக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ லைட்டாக மன்னிச்சிக்கோங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டால்ஃபின் நோஸ் போகும்போது இந்த இடத்த தாண்டி தான் போனோம். உங்களுக்கு ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடம் தான் அது. ஆக்சுவலி இப்போ நான் போகும்போது நிறைய வண்டி இல்லை. ஸோ எனக்கு இங்கே ஃபால்ஸ் இருக்குதுன்னு தெரியல. இந்த ஃபால்ஸோட பேர் வட்டக்கனல் ஃபால்ஸ் அப்படி தான் நினைக்கிறேன். அதுதான்.
ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரைட் சைடில் தெரியுது தான் கோல்ஃப் கோர்ட்டு. கோல்ஃப் கோர்ட் நான் பார்த்தது கிடையாது, நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலி இதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான். எனக்கு அங்கே போகலாம் விருப்பம் கிடையாது. நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான். கவர் பண்ணுறதுன்னு வந்துடுச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலான்னு. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் தப்பான ரூட்டில் வந்துட்டேன். அது ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழியாம்மா. நம்மளுக்கு எதாவது தெரிஞ்சால் தான் எனக்கு நம்ம டூரிஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து எங்கன்னா இது பில்லர் ராக் போயிட்டுருக்கோம். ஸோ ஏன்னா ராங் ரூட்டுங்கனால பில்லர் ராக் கிட்டே இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டிட்டு அந்த பில்லர் ராக் மட்டும் போயிட்டு மிச்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், செம்ம மிஸ்ட்டு. ஸோ அவர் இங்கேயே இப்போ ஓரக்கட்ட சொல்கிறாரு. ஸோ இது ஒன் வே தான். ஸோ இங்கே நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு பில்லர் ராக் மட்டும் காட்டிட்டு ஸோ மறுபடியும் சுற்றி போகணும் ஒரு 3-4 கிலோமீட்ரு. ஸோ போவோம். ஸோ ஆக்சுவலி இதுதான் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு. கேமரா ஆஃபில் இருந்திருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு இங்கே வர இதை என்னால் ஷூட் பண்ண முடில. ஸோ இதுதான் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்பர் லேக் வியூ பாயிண்டில் கிளம்பிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேப்பரில் எங்கெங்கே போகணுன்னு எழுதி வச்சுருந்தேன். இத்தனைக்கு நம்பர் வைஸ் எழுதி வச்சுருக்கேன் எங்கெங்கே ஃபஸ்ட்டாக போகணுன்னு. இந்த ஒன் வே ரூட்டுங்கனால ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி பிளான் படி இப்போ நான் குணா கேவ்ஸ் தான் போகணும். பட் அதுக்கு முன்னாடியே மோஹிர் பாயிண்ட், ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஆக்சுவலி பில்லர் ராக் கொஞ்சம் மிஸ்டாக தான் இருந்தது, பெருசாக எனக்கும் எதுவும் தெரியல. அங்கே போன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அடுத்தது அந்த பாயிண்ட்டாவது நல்லா இருக்குமான்னு பார்ப்போம். ஸோ நல்ல வேலை நம்மளை பிடிக்கல. பிடிச்சிருந்தாலும் டாக்குமெண்ட்டில் இருக்க பிரச்சனை இல்லை. ஸோ கூகுள் மேப்போட கணக்குப்படி தான் நான் சொன்ன மோஹிர் பாயிண்ட்டு. நான் சொல்கிறது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு ஸோ உள்ளே என்ன இது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு ஸோ உள்ளே போவோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்பி இப்போ நம்ம பைன் ஃபாரஸ்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி பைன் ஃபாரஸ்ட் என் லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா எனக்கு அங்கே போக விருப்பம் கிடையாதுன்னு ஆக்சுவலி சொல்கிறதுபடி ஆக்சுவலி வர வழி ஃபுல்லாக பைன் ட்ரீஸ் தான். ஸோ அது தனியாக உள்ளே போய் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது. ஸோ அதனால் நான் வெளியிலேனே காட்டுறேன். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் பைன் ஃபாரஸ்ட். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா போங்க, பட் நான் போகிற ஐடியா இல்லை. ஸோ நான் வந்து இப்போ நேராக இங்கே என்ன வாயில் வர மாட்டேங்குது, குணா கேவ்ஸ். ஸோ குணா கேவ்ஸ் போகிறேன். ஸோ ரைட்டில் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க, ஃபோட்டோவில் எடுக்கலாம் நல்லா. ஸோ நான் சோலோ வாங்குறதுனால ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ நான் போகிறேன், நேராக குணா கேவ்ஸ் போகிறோம் இப்போது. ஸோ வாங்க போகலாம். ஸோ அட்லாஸ்ட் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இடம் குணா கேவ்ஸ். ஸோ குணா கேவ்ஸ் போகிறோம். நான் மார்னிங் போன இடம்லாம் நீட்டாக இருந்துச்சுங்க, அந்த கோக்கர்ஸ் வாக். ஸோ அந்த இடம்லாம் நீட்டாக இருந்தது. எப்படின்னா அந்த வெளிச்சம் இருந்தனால மிஸ்ட்டு பெருசாக இல்லை. ஸோ இப்போ நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதான் பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ரைட்டில் தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன், அது பார்த்தாலே தெரியுது. ஸோ அந்த 150 நிற்கிறவங்க நான் காலையிலே நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன், என் கூடயே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வண்டி இந்த இடத்துல போட்டு ஸோ உங்களுக்கு வியூ என்ன ஏதுன்னு காட்டுறேன்.
ஸோ வாங்க போவோம். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் குணா கேவ்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ கண்டிப்பாக நான் மன்னவனூர் லேக் பூம்பாறை கிராமம் கண்டிப்பாக போவேன், அது பார்ட் 3 போடுறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தால் ஸோ அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.